முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி நினைவு நாளை ஒட்டி தமிழகத்தில் இருந்து புதுச்சேரி வந்த நினைவு ஜோதியை புதுச்சேரி மாநில காங்கிரசார் INTUC-யினர் வரவேற்று சென்னைக்கு வழியனுப்பி வைத்தனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதிக்கு உட்பட்ட ரவுடிகள் வீடுகள் மற்றும் பெட்டி கடைகளில் மோப்பநாய் உதவியுடன் போலீசார் அதிரடியாக சோதனையில் ஈடுபட்டனர். திண்டிவனத்தில் இருந்து புதுச்சேரி சென்ற தனியார் பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து ஜிப்மர் மருத்துவமனை எதிரே சாலையின் நடுவில் உள்ள தடுப்பு கட்டைகளை இடித்து மரத்தின் மீது மோதி விபத்து. அதிர்ஷ்டவசமாக காயமின்றி உயிர் தப்பிய பயணிகள். புதுச்சேரியில் காலை முதல் லேசான மழை பெய்து வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். புதுச்சேரி திருபுவனை தொகுதியில் அரசு பள்ளியில் படித்து 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்று சாதித்த மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு விழா. மாணவ மாணவிகளை பூங்கொத்து கொடுத்து வாழ்த்தி தலைவாழை இலை போட்டு சிக்கன் பிரியாணியுடன் தலா 2000 ரூபாய் வழங்கி பாராட்டிய பாஜக பிரமுகர் பத்மாவதி மணிகண்டன். வயிறார உண்டு மனதார நன்றி தெரிவித்த மாணவ மாணவிகள். முக்கிய செய்தி: புதுவையின் எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ் கல்வி குழுமம் 50% கட்டண சலுகை அறிவித்துள்ளது. 10வது மற்றும் 12வது தேறிய அல்லது தவறிய மாணவர்களுக்கு 1, 2 மற்றும் 3 வருட ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்களுக்கு 50% சிறப்பு கட்டண சலுகை. டிப்ளமா இன் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட், டிப்ளமா இன் ஃபுட் ப்ரொடக்ஷன், F&B சர்வீஸ், ஃப்ரண்ட் ஆஃபீஸ் மேனேஜ்மெண்ட், ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் கேட்டரிங் டெக்னாலஜி, டிப்ளமா இன் பேக்கரி அண்ட் கன்ஃபெக்ஷனரி, BSc மற்றும் Bachelor of Work in Hotel Management and Catering Technology ஆகியவை சிறப்பான முறையில் கற்பிக்கப்படுகிறது. படிக்கும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்பு. அனைவருக்கும் இங்கிலீஷ், ஹிந்தி மற்றும் பிரெஞ்சு வகுப்புகள் இலவசமாக கற்பிக்கப்படுகிறது. அனுபவமிக்க ஆசிரியர்கள், சிறந்த ஆய்வு கூடங்கள், ஹாஸ்டல் வசதி, வங்கி லோன் வசதியும் உள்ளது. படித்து முடித்தவுடன் துபாய், சிங்கப்பூர், மலேசியா, குவைத் போன்ற வெளிநாடுகளில் 100% வேலைக்கு உத்தரவாதம் அளிக்கிறது. புதுவையின் சிறந்த கேட்டரிங் கல்லூரிக்கான 10 முறை விருது பெற்ற ஒரே நிறுவனம் என்பது குறிப்பிடத்தக்கது. இந்த அரிய வாய்ப்பை மாணவர்களும் பெற்றோர்களும் பயன்படுத்திக் கொள்ள எய்ம்ஸ் கல்வி குழுமம் அன்போடு அழைக்கிறது. பாராமெடிக்கல் மற்றும் நர்சிங் படிப்பிற்கும் அட்மிஷன் நடைபெறுகிறது. எய்ம்ஸ் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், திருவள்ளுவர் சாலை, பிள்ளைத்தோட்டம், சண்முகா தியேட்டர் அருகில், புதுச்சேரி. செல் 9600421333. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி நினைவு நாளை ஒட்டி தமிழகத்தில் இருந்து புதுச்சேரி வந்த நினைவு ஜோதியை புதுச்சேரி மாநில காங்கிரசார் INTUC-யினர் வரவேற்று சென்னைக்கு வழியனுப்பி வைத்தனர். முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி கடந்த 1991ஆம் ஆண்டு மே 21ஆம் தேதி ஸ்ரீபெரும்புத்தூரில் படுகொலை செய்யப்பட்டார். அதன் நினைவாக ஆண்டுதோறும் கர்நாடக மாநிலத்தில் இருந்த INTUC சார்பில் பெங்களூருவில் இருந்து தமிழகத்தின் பல்வேறு பகுதிகள் புதுச்சேரி வழியாக நினைவு ஜோதி ஸ்ரீபெரும்புத்தூருக்கு கொண்டு செல்லப்பட்டு வருகிறது. அதன்படி 33வது நினைவு ஜோதி யாத்திரை கர்நாடக மாநில INTUC தலைமையில் நேற்று புதுச்சேரிக்கு வந்தது. ஜோதி யாத்திரை குழுவினரை வழியனுப்பும் நிகழ்ச்சி புதுச்சேரி ரெட்டியார்பாளையத்தில் இன்று நடைபெற்றது. INTUC மாநில தலைவர் பாலாஜி தலைமை தாங்கினார். இந்த நிகழ்ச்சியில் பாராளுமன்ற உறுப்பினரும் காங்கிரஸ் கட்சி தலைவருமான வைத்தியலிங்கம், முன்னாள் முதலமைச்சர் நாராயணசாமி, சட்டமன்ற உறுப்பினர் வைத்தியநாதன், முன்னாள் அரசு கொறடா அனந்தராமன், முன்னாள் அமைச்சர் கந்தசாமி மற்றும் கட்சி நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டு யாத்திரை ஜோதியை வழியனுப்பி வைத்தனர். இதைத் தொடர்ந்து நினைவு ஜோதி சென்னை வழியாக நாளை ஸ்ரீபெரும்புத்தூரை சென்றடைகிறது. புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதிக்கு உட்பட்ட ரவுடிகள் வீடுகள் மற்றும் பெட்டி கடைகளில் மோப்பநாய் உதவியுடன் போலீசார் அதிரடியாக சோதனையில் ஈடுபட்டனர். புதுச்சேரியில் கஞ்சா மற்றும் போதைப் பொருட்களை ஒழிக்க வேண்டி ஆபரேஷன் திரிசூல் என்ற பெயரில் போலீசார் தீவிர கண்காணிப்பு மற்றும் தடுப்பு பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். இதன் மூலம் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்பனையில் ஈடுபடுபவரை கைது செய்து அவர்கள் மீது நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. இந்த நிலையில் ரெட்டியார்பாளையம் காவல் நிலைய சரகத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் கஞ்சா விற்பனை அதிகரித்து உள்ளதாக போலீசாருக்கு தகவல் வந்தது. இதையடுத்து போலீஸ் வடக்கு SP வீரவல்லவன் உத்தரவின் பேரில் ரெட்டியார்பாளையம் காவல் நிலைய இன்ஸ்பெக்டர் பாலமுருகன், சப் இன்ஸ்பெக்டர் கலையரசன் மற்றும் போலீசார் மோப்பநாய் உதவியுடன் ரெட்டியார்பாளையம் காவல் நிலைய சரகத்திற்கு உட்பட்ட பகுதிகளில் உள்ள கஞ்சா குற்றவாளிகளின் வீடுகளில் சோதனையில் ஈடுபட்டனர். பிறகு அப்பகுதியில் உள்ள பெட்டி கடைகளில் கஞ்சா உள்ளிட்ட போதைப் பொருட்கள் விற்கப்படுகிறதா என சோதனை செய்தனர். இந்த சோதனையில் கஞ்சா போன்ற எந்தவித பொருட்களும் சிக்கவில்லை. மேலும் ரெட்டியார்பாளையம் பகுதியில் போலீசார் திடீர் சோதனையில் ஈடுபட்டது அந்த பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.
திண்டிவனத்தில் இருந்து புதுச்சேரி சென்ற தனியார் பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து ஜிப்மர் மருத்துவமனை எதிரே சாலையின் நடுவில் உள்ள தடுப்பு கட்டைகளை இடித்து மரத்தின் மீது மோதி விபத்து. அதிர்ஷ்டவசமாக காயமின்றி உயிர் தப்பிய பயணிகள். திண்டிவனத்திலிருந்து புதுச்சேரிக்கு தனியார் பேருந்து பயணிகளுடன் சென்று கொண்டிருந்தது. அப்போது புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனை அருகே வந்து கொண்டிருந்த பொழுது அருகில் உள்ள புதுச்சேரி காவல்துறை ஆயுதப்படை மைதானத்தில் இருந்து திரும்பி கார் ஒன்று சாலையில் குறுக்கே திரும்பியது. அப்போது கார் மீது மோதாமல் இருக்க ஓட்டுநர் திடீரென பிரேக் போட முயன்ற போது ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்த பேருந்து கார் மீது மோதி சாலை நடுவே உள்ள சென்டர் மீடியனை இடித்து தள்ளி மரத்தின் மீது மோதி நின்றது. இந்த பயங்கரமான விபத்தில் ஒருவருக்கு கூட காயம் ஏற்படவில்லை. பேருந்து மற்றும் காரில் வந்த அனைவரும் அதிர்ஷ்டவசமாக உயிர் தப்பினர். இதுகுறித்து சம்பவ இடத்திற்கு வந்த கோரிமேடு மற்றும் போக்குவரத்து போலீசார் விபத்துக்குள்ளான பேருந்தை அங்கிருந்து அகற்றி போக்குவரத்தை சரி செய்தனர். மேலும் இதுகுறித்து வழக்கு பதிவு செய்து விபத்திற்கான காரணங்கள் குறித்து விசாரணை செய்து வருகின்றனர். புதுச்சேரியில் காலை முதல் லேசான மழை பெய்து வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். புதுச்சேரியில் வழக்கத்தை விட இந்த ஆண்டு அதிகமாகவே வெயில் காணப்பட்டது. தற்போது வானிலை ஆய்வு மையம் அடுத்தடுத்து வரும் 2 தினங்களுக்கு கனமழை பெய்யும் என்று எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த நிலையில் புதுச்சேரியில் வானம் மேகமூட்டத்துடன் காணப்பட்டு குளிர்ச்சியான சூழல் நிலவி வருகிறது. மேலும் விவசாயிகள் விளைவிக்கப்பட்ட பயிர்களுக்கு தண்ணீர் இல்லாமல் வறண்டு வந்த நிலையில் தற்போது பெய்து வரும் லேசான மழையால் விவசாயிகளுக்கு மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். தொடர்ந்து காலை முதல் லேசான மழை பெய்து வருவதால் வேலைக்கு சென்றவர்கள் பலர் மழையில் நனைந்தபடியும் கூடைகளை பிடித்தபடியும் சென்றனர். இதனால் பகல் நேரத்தில் வெயில் தாக்கம் குறைந்து இதமான சூழல் நிலவி வருவதால் மக்கள் மற்றும் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்தனர். மழை காரணமாக கடலைகள் சீற்றமும் அதிகமாக இருக்கும் என்பதால் கட்டு மரத்தில் மீன்பிடிக்க செல்லும் மீனவர்கள் இன்று முதல் மறு அறிவிப்பு வரும் வரை கடலுக்கு செல்ல வேண்டாம் என்று புதுச்சேரி மீன்வளத்துறை எச்சரிக்கை விடுத்துள்ளது. விளம்பர இடைவேளைக்கு பிறகு செய்திகள் தொடரும். மாணவர்களே, வெளிநாட்டில் நட்சத்திர ஹோட்டல்களில் பணிபுரிய விருப்பமா? ஆஸ்திரேலியா, மலேசியா, சைனா, சிங்கப்பூர் போன்ற நாடுகளில் ஸ்டார் ஹோட்டல்களில் பணிபுரிய வேலை வாய்ப்பினை வழங்குகிறது எய்ம்ஸ் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் ஸ்டடீஸ். எங்கள் கல்லூரியின் சிறப்பம்சங்கள்: நவீன முறையில் எளிதாக பயில ஸ்மார்ட் டிஜிட்டல் கிளாஸ் ரூம், லேப் வசதி, மாணவர்களின் திறன் மேம்பட இலவசமாக ஆங்கிலம், பிரெஞ்சு, ஹிந்தி போன்ற வகுப்புகள், வேலை வாய்ப்பு உத்தரவாதத்துடன் கூடிய தரமான ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள். மாணவர்கள் பயிலும் போதே பகுதி நேர வேலை வாய்ப்பினை ஏற்படுத்தி தருகின்றோம். இதன் மூலம் ஹோட்டல்களில் வேலை புரிய உங்கள் தகுதி மற்றும் திறமைகளை மேம்படுத்திக் கொள்ளலாம். புதுவையிலே எங்கள் கல்லூரியில் தான் மிக குறைந்த கட்டணத்தில் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் கோர்ஸ்கள் நடத்தப்பட்டு வருகின்றன. மாணவர்களே, கவலை வேண்டாம். எய்ம்ஸில் பயின்றால் வெளிநாட்டில் வேலை வாய்ப்பு உறுதி. Diploma in Hotel Management Technology, Hotel Management, Food Production, F&B Service, Bakery and Confectionery, Carving and Diploma in Marine Hotel Management. Ames Institute of Hotel Management Studies, number 514, Airport Road, opposite to Navalan Nerinjarian High Secondary School, Losbeth, Pondicherry. For admission, contact 9600421333. புதுச்சேரி திருபுவனை தொகுதியில் அரசு பள்ளியில் படித்து 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்று சாதித்த மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு விழா. மாணவ மாணவிகளை பூங்கொத்து கொடுத்து வாழ்த்தி தலைவாழை இலை போட்டு சிக்கன் பிரியாணியுடன் தலா 2000 ரூபாய் வழங்கி பாராட்டிய பாஜக பிரமுகர் பத்மாவதி மணிகண்டன். வயிறார உண்டு மனதார நன்றி தெரிவித்த மாணவ மாணவிகள். புதுச்சேரி தொழிலதிபரும் திருபுவனை தொகுதி பாஜக பிரமுகருமான சமூக சேவகி பத்மாவதி மணிகண்டன் புதுச்சேரி மாநில ஏழை எளிய மக்கள், மாணவ மாணவிகள், விவசாய தொண்டு நிறுவனங்கள் என பலதரப்பட்ட மக்களுக்கு நிதி உதவி மற்றும் நலத்திட்ட உதவிகளை வழங்கி வருகிறார். மேலும் புதுச்சேரியில் உள்ள இளைஞர்கள் மீது அக்கறை கொண்டுள்ள சமூக சேவகி பத்மாவதி மணிகண்டன் கஞ்சா போதையில்லாத புதுச்சேரியை உருவாக்க வேண்டும், குற்றமில்லா தலைமுறையை உருவாக்க வழிகாட்டிடும் வகையில் இளைஞர்களை போதையிலிருந்து மீட்டெடுக்க காவல்துறையுடன் நாம் அனைவரும் கைகோர்ப்போம் என விழிப்புணர்வு பிரச்சாரங்களை மேற்கொண்டு வருகிறார். எதிர்கால தலைமுறையான இளைஞர்களை போதையிலிருந்து மீட்டெடுக்க வேண்டும் என்ற ஒரே குறிக்கோளுடன் செயல்பட்டு வரும் பாஜக பிரமுகர் பத்மாவதி மணிகண்டன் தமிழர்களின் பாரம்பரிய விளையாட்டுகளை கிராமப்புற இளைஞர்களுக்கு பயிற்றுவித்து அவர்களை மனதளவிலும் உடல் அளவிலும் வலுப்படுத்தி வருகிறார். சமூகத்தின் மீது அக்கறை கொண்ட பல்வேறு சேவைகளை செய்து வரும் இவர் பள்ளி மாணவ மாணவிகளையும் நன்றாக படிக்கும் வகையில் ஊக்கப்படுத்தி வருகிறார்.
இந்த நிலையில் திருபுவனை தொகுதிக்கு உட்பட்ட அரசு பள்ளிகளில் படித்து 10 மற்றும் 12ஆம் வகுப்புகளில் தேர்ச்சி பெற்ற மாணவர்களை ஊக்கப்படுத்தவும் மேலும் அவர்களுக்கு புதிய வழிகாட்டியை ஏற்படுத்தும் வகையில் இன்று மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு விழா திருவாண்டார் கோவிலில் நடைபெற்றது. பாஜக தலைவர்களின் ஆசியோடும் பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் வழிகாட்டுதலோடு நடைபெற்ற மாணவர்களுக்கான பாராட்டு விழாவில் திருபுவனை தொகுதியைச் சேர்ந்த 10 மற்றும் 12ஆம் வகுப்பு தேர்வில் வெற்றி பெற்ற அரசு பள்ளி மாணவ மாணவிகள் பெற்றோர்கள் என 100க்கும் மேற்பட்டவர்கள் கலந்து கொண்டனர். அரசு பள்ளியில் படித்து சாதித்த மாணவ மாணவிகளை மேலும் சாதிக்க வேண்டும் என்று ஊக்கப்படுத்தும் வகையில் அவர்களுக்கு சால்வி அணிவித்தும் பூங்கொத்துக்கள் கொடுத்தும் தலா 2000 ரூபாய் பரிசாக வழங்கி தொழிலதிபரும் பாஜக பிரமுகருமான பத்மாவதி மணிகண்டன் கௌரவப்படுத்தினார். தொடர்ந்து அவர்களுக்கு தலைவாழை இலை போட்டு முட்டை சிக்கன் 65 உடன் சிக்கன் பிரியாணியை பரிமாறினார். இதனை சாப்பிட்ட மாணவ மாணவிகள் மற்றும் பெற்றோர்கள் வயிறார உண்டு பாஜக பிரமுகர் தொழிலதிபருமான பத்மாவதி மணிகண்டனை மனதார நன்றியை தெரிவித்தனர். இந்த நிகழ்ச்சியில் ஊர் பொதுமக்கள், கட்சி நிர்வாகிகள் என அனைவரும் திரளாக கலந்து கொண்டனர். முள்ளி வாய்க்கால் ஈக்கியர்களுக்கு தமிழக வாழ்வுரிமை கட்சி சார்பாக வீரவணக்கம் செலுத்தப்பட்டது. 2009 மே மாதத்தில் லட்சக்கணக்கான தமிழர்கள் சிங்கள இராணுவத்தால் கொல்லப்பட்டனர். இந்நிலையில் உயிரிழந்த மக்களுக்கு உலகம் முழுவதும் ஆண்டுதோறும் அஞ்சலி செலுத்தப்படுகிறது. அந்த வகையில் தமிழக வாழ்வுரிமை கட்சியின் மாநில அமைப்பாளர் ஸ்ரீதர் தலைமையில் கரிவடிக்குப்பம் பகுதியில் உள்ள தமிழக வாழ்வுரிமை கட்சி அலுவலகத்தில் அஞ்சலி செலுத்தும் நிகழ்ச்சி நடைபெற்றது. இதில் மாநில நிர்வாகிகள் சிவகுமார், பாபு, நூர்ராஜ், பாலா, ஹரி பிரசாத், அருணகிரி செல்வம், ஆனந்த், தியாகு, பன்னீர், சுவாமிநாதன், கார்த்திக் மற்றும் மாநில நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். லாஸ்பேட்டை தொகுதி என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர் புதுச்சேரி முதல்வரின் தீவிர விசுவாசி மணி அவர்களின் பிறந்தநாள் புதுச்சேரி முதல்வர் மற்றும் பொதுப்பணித்துறை அமைச்சர், புதுச்சேரி சட்டசபை தலைவர்கள் அவர்களை நேரில் சென்று ஆசிர்வாதம் பெற்று பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. இதனைத் தொடர்ந்து அவர்கள் நண்பர்கள் மற்றும் குடும்பத்தினர் கேக் வெட்டி பிறந்தநாள் விழா கொண்டாடப்பட்டது. முன்னாள் பிரதமர் ராஜீவ்காந்தி நினைவு நாளை ஒட்டி தமிழகத்தில் இருந்து புதுச்சேரி வந்த நினைவு ஜோதியை புதுச்சேரி மாநில காங்கிரசார் INTUC-யினர் வரவேற்று சென்னைக்கு வழியனுப்பி வைத்தனர். புதுச்சேரி ரெட்டியார்பாளையம் பகுதிக்கு உட்பட்ட ரவுடிகள் வீடுகள் மற்றும் பெட்டி கடைகளில் மோப்பநாய் உதவியுடன் போலீசார் அதிரடியாக சோதனையில் ஈடுபட்டனர். திண்டிவனத்தில் இருந்து புதுச்சேரி சென்ற தனியார் பேருந்து ஓட்டுநரின் கட்டுப்பாட்டை இழந்து ஜிப்மர் மருத்துவமனை எதிரே சாலையின் நடுவில் உள்ள தடுப்பு கட்டைகளை இடித்து மரத்தின் மீது மோதி விபத்து. அதிர்ஷ்டவசமாக காயமின்றி உயிர் தப்பிய பயணிகள். புதுச்சேரியில் காலை முதல் லேசான மழை பெய்து வருவதால் விவசாயிகள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். புதுச்சேரி திருபுவனை தொகுதியில் அரசு பள்ளியில் படித்து 10 மற்றும் 12ஆம் வகுப்பில் தேர்ச்சி பெற்று சாதித்த மாணவ மாணவிகளுக்கு பாராட்டு விழா. மாணவ மாணவிகளை பூங்கொத்து கொடுத்து வாழ்த்தி தலைவாடி இலை போட்டு சிக்கன் பிரியாணியுடன் தலா 2000 ரூபாய் வழங்கி பாராட்டிய பாஜக பிரமுகர் பத்மாவதி மணிகண்டன். வயிறார உண்டு மனதார நன்றி தெரிவித்த மாணவ மாணவிகள்.